வாசகங்கள் கிறிஸ்துவின் அழைப்புக்கு செவிசாய்த்து அவரோடு உறவில் நிலைத்திருக்க நம்மை அழைக்கின்றன. தந்தை இறைவன் அப்ரகாமுடைய உடன்படிக்கை செய்து அவரது வழிவந்தவர்களை ஆசிர்வதித்தது போல இன்று தன் அன்பு மகன் இயேசுவின் மூலம் நம்முடைய புதிய உடன்படிக்கையை செய்யும் இறை அருளை பரப்புகிறார். தாபோர் மலையில் இறைவன் தன் மகனின் மாட்சியை வெளிப்படுத்துகிறார். இது கல்வாரியில் இயேசு சந்தித்திருக்கின்ற சிலுவை பாடுகளுக்கான முன்னோட்டம். நம்முடைய வாழ்க்கையும் இன்பத்துக்கும் துன்பத்திற்கும் இடையில் பின்னியதொரு பயணமாக உள்ளது. இயேசுவும் இதற்கு விதிவிலக்கல்ல. சிலுவை வழி தான் மகிமையின் அடையாளம் என்பதற்கு அவர் நமக்கு முதன்மையான காட்சி. எனவே நாமும் வாழும் வாழ்க்கையில் உண்மைகளை உணர்ந்து இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து நம் வாழ்வில் மனமாற்றத்தோடு ஒவ்வொரு நாளும் பயணத்தால் நாமும் தாபோர் மலை அனுபவத்தை பெற முடியும். நாமும் பங்கெடுக்கும் ஒவ்வொரு திருப்பலியும் இயேசுவின் உருமாற்றத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. நம் கிறிஸ்துவ வாழ்வும் பெரும் பழக்கம் வழக்கமாக இராமல் ஒவ்வொரு கல்வாரி பலியும் நம்மை ஆளும், நம்மை மாற்றும் தாபோர் அனுபவமாக மாற இறை பரிசை வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். மனமாற்றத்தோடு இயேசுவின் மாட்சியில் பங்கெடுக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே, இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நமையழைத்தாரின் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அண்ணலே இங்கு நமையழைத்தாரின் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. என் அன்பார்ந்த மகன் இவரே, இவரின் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். கிறிஸ்தேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 2ஆம் ஞாயிறு திருப்பலிக்காக கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தாபோர் மலை அனுபவத்தை, ஒரு மாற்றத்தை நம் கண்முன் நிறுத்தி நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும் என இத்திருவழிபாடு அழைக்கின்றது. தவக்காலம் முழுவதுமே மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், மனமாற்றம் பெறுங்கள், பாவத்திற்காக மனம் வருந்துங்கள், இப்படியாக அறைகூவலை கொடுக்கிற திரு அவை இன்று இந்த 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை கண்டு வாவித்து அந்த மாட்சியின் ஒளியில்
நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அருளும் வல்லமையும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த இந்த தவ நாட்களுக்காய் நன்றி சொல்லி இயேசுவின் உருமாற்றத்தை நினைவு கூறுகிற நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கை மாற்றத்திற்கு முற்பட வேண்டும். மாற்றமில்லாத வாழ்க்கை நாற்றம் அடித்துவிடும். தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற வரைதான் தூய்மையாக இருக்கும். தண்ணீர் ஒரு இடத்தில் தேங்கினால் நாற்றம் எடுத்துவிடும். வாழ்க்கை மாறுவதுதான் நிஜம். மாறிக்கொண்டே இருப்பதுதான் இந்த உலகம். மாறாது என்ற ஒரு வார்த்தையை தவிர எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாமும் தவ நாட்களிலே ஆண்டவருடைய அருளை நினைத்து தவத்தின் வழியாக, ஜெபத்தின் வழியாக, பிறரன்பு செயல்களின் வழியாக கடவுளுடைய இரக்கத்தை கேட்டு ஜெபிப்போம். மனமாற்றத்திற்குள்ளாக நம்மையே அணைத்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம், மனங்களை ஒருமுகப்படுத்துவோம், திருப்பலிக்கு தயாராவோம். ஆண்டவருக்கும் அடுத்தவருக்கும் எதிராக செய்த தவறுகளுக்காய் மன வருத்தப்படுவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையாடை பொழுது கண்ணியான புனிதமையாய் சகோதர சகோதரியும் ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளாமல் என்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இத்திருப்பலியில் கனகராஜ் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், ஆரோக்கியசாமி சகாயமேரி குடும்பத்தில் மறைத்த ஆரோக்கியசாமி மதலையம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், மதலைமுத்து ஆசிரியர் குடும்பத்தில் மறைத்த மதலைமுத்து இருதயமேரி அருள்மணி விமலன் சந்தியாகு சபரியம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், ரத்தனம் மங்களம் மதலைமேரி கனகராஜ் பலவேந்திரன் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும் திருப்பலியில் வேண்டுவோம். இறைவாவும் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டி உணவு வார்த்தையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அகவொளியால் தூய்மை பெற்று உமது மாட்சியை கண்டு பாவிக்க அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க பார்க்கலாம், பின்னாடி இடவுங்க. பாப்பா இந்த வெயில் நீ இப்படியே வந்துருங்க, இந்த பக்கம் உட்காரு. முதல் வாசகம் முன்னுரை. ஒன்றுமில்லாமையிலிருந்து மனிதனை படைத்த கடவுளுக்கு அப்ரகாமின் முதுமை ஒரு தடை இல்லை. அப்ரகாமின் வழி மரபினரை வானத்து விண்மீன்களைப் போல பலுகி பெருகிட செய்வதாக வாக்குறுதி கொடுத்து
கடவுள் அப்ரகாமுடன் என்றுமுள்ள ஓர் உடன்படிக்கையும் செய்து கொள்வதை எடுத்து கூறும் தொடக்க நூலிலிருந்து வாசிக்கப்படும் முதல் வாசகத்தை கேட்போம். கடவுள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 5-12 மற்றும் 17-18 மற்றும் 21 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே வழிமரபிலும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளித்து உன்னையே கல்தேயின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, 1 காட்டுப்புறா, 1 மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவையை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபோது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்து, அப்பொழுது புகை கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்று எரிந்து கொண்டிருந்து தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றைய ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கையை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூபித்திரசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை வழிபனருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளியும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்று என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி. ஆண்டவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டிலிருந்து ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் சிலுவையை எதிர்ப்போருக்கு அழிவு நிச்சயம், ஆனால் கிறிஸ்துவை நம்பும் நமக்கு வாழ்வு நிச்சயம். எனவே மண்ணுலகு சார்ந்தவை பற்றி எண்ணாமல் நம் தாய்நாடான விண்ணுலகம் பற்றியே நாள்தோறும் சிந்தித்து தன்னை போல் வாழ்ந்து ஆண்டவரோடு உள்ள உறவில் என்றென்றும் நிலைத்திருக்க அழைப்பு விடுக்கும் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இரண்டாம் வாசகத்தையுடன் வாஞ்சியுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம்.
திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 17, 4-1 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களை காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவை பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்களின் முடிவு, வயிறே அவர்களின் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்களின் எவ்வுலகை எல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவோர் என காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் வாழ்வுக்குரிய தம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணியாக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயம் தன்னந்தேயை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயம் தன்னந்தேயை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிவு வேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. இவரே, இவருக்கு சேவை செய்யுங்கள். ஆயம் தன்னந்தேயை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடும் இருப்பாராக. லூக்காவினுடைய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்று உமக்கு. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஓர் மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத் தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்த போது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேவுக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்கள் அமைப்போம் என்று தான் சொல்வது இன்னதென்று தெரியாமலே இவற்றை சொல்லிக் கொண்டிருக்கும் போது மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தில் நின்று, இவரே என் அன்பார்ந்த மகன், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது.
அந்த குரல் கேட்டபோது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாளில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவி சாயுங்கள். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதரமே, தவக்காலம் 2ஆம் ஞாயிறு. நமது வாழ்வை அலசி பார்த்து ஆண்டவரோடும் அடுத்தவரோடும் உறவு கொள்ள, உறவுகளை புதுப்பிக்க, மீண்டும் திரும்பி வர, ஆண்டவரிடம் மீண்டும் மனமாற்றம் அடைந்து திரும்ப வர இன்னும் ஒரு வாய்ப்பு. எத்தனையோ தவக்காலங்களை நாம் பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு தவக்காலம், ஆண்டாண்டு காலமாக வருகிற வேடிக்கையான வாடிக்கையான தவக்காலமாக மாறாமல் உண்மை மாற்றத்திற்காக நம்மை அழைக்கின்ற நாட்களாக இவை மாற வேண்டும். Praise the Lord. தவக்காலம் முதல் ஞாயிறு சென்ற வாரம் இயேசுவின் சோதனைகளை பற்றி பார்த்தோம். சோதனைகளில் இயேசு வீழ்ந்து விடாமல் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டினார். அந்த பாலைவன அனுபவத்தை நாம் பார்த்தோம். பாலைவனத்தில் இயேசு 40 நாட்கள் தங்கியிருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருந்தார்? 40 நாள் ஜெபம் செய்தார், தவம் செய்தார். அந்த 40 நாளும் அவர் உண்ணவும் இல்லை என்று விவிலியம் சொல்லுகிறது. பாலைவன அனுபவம் என்பது தவம் செய்வதும் ஜெபம் செய்வதும் நோன்பு இருப்பதும். தவமும் ஜெபமும் நோன்பும் தான் இயேசுவை அந்த சோதனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழிவகுத்தது. சாத்தான் அவரிடம் வருகிற பொழுது சாத்தானை அடையாளம் கண்டு, உன் கடவுளாய் ஆண்டவரை சோதியாதே என்று சாத்தானை விரட்டி விடுவதற்கு அவருக்கு சக்தியை கொடுத்தது ஜெபம், தவம். பாலைவன அனுபவம் அதுதான். ஒரு காலத்திலெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வனத்து அந்தோணியார், வனத்து சின்னப்பர் போன்ற பெரியவர்கள் எல்லாம் காட்டிற்கு சென்று தவம் இருந்தார்கள். ஆண்டாண்டு காலம் குகையிலே வசித்தார்கள். பாலைவன அனுபவம், அந்த பாலைவனத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்வு, வாழ்கின்ற வாழ்வு கடவுளோடு உறவு கொள்வதற்கு ஒரு வழி, கடவுளை சந்திப்பதற்கு ஒரு வழி, கடவுள் அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு வழி. அது ஒரு பாலைவன அனுபவம். இன்றைய 2ஆம் வாசகம் இன்னொரு அனுபவத்தை சொல்லுகிறது. அது தாபோர் மலை அனுபவம். மலை அனுபவம், தாபோர் மலை. இயேசு உருமாறியது தாபோர் மலை. தாபோர் மலை அனுபவத்தை இன்று நாம் பெற்றிருக்கிறோம். எல்லோரும் பெற்றுக்கொள்வோம். மலை அனுபவம் என்பது கிறிஸ்துவ இறையியலில் மிக முக்கியமானது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மலை நமது பூமியிலிருந்து கொஞ்சம் உயர இருக்கும். இந்த மனுகுலத்திலிருந்து இந்த மண்ணில் ஏற்படுகிற சங்கடங்கள், சச்சரவுகள், சப்தங்கள், இவற்றிலிருந்து கொஞ்சம் மேலிருந்து கடவுளை சந்திக்கிற இடம் மலை. அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் வாசகத்தில் பார்த்தோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்கு முன்பாக அந்த கானான் நாட்டை உரிமையாக்கிக் கொள்கிற பொழுது ஒரு பலியிடுவதற்கு ஒரு மலையை தேர்ந்தெடுக்கிறார். என்ன மலை அது? சீனாய் மலையா? சீனாய் மலைக்கு மோயிசன், தாபோர் மலை எல்லாம் கிடையாது. என்ன மலை? ஏலகிரி மலையா? ஆதியாகமம் ஓரேபு மலை. யார் சொன்னது? கைத்தடி எல்லாரும். பயங்கரமான மலை. அதான் விவிலியத்தில் வருகிற முதல் மலை. அங்கேதான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகிறார். அங்கே ஆண்டவர் தடுக்கிறார்.
யாவை இறைவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். ஒரு அனுபவம், மலை மீது ஒரு அனுபவம் கிடைக்கிறது. மலை அனுபவம், மலையின் உச்சியில் ஆபிரகாம் ஆண்டவரை சந்திக்கிறார். இரண்டாவது, எல்லாரும் சொன்னது போன்று, எல்லாருக்கும் தெரிந்தது போன்று சீனாய் மலை. அங்கே மோயிசன் மக்களை எல்லாம் பாலைவனத்திலே விட்டு மலையேறி சென்று கடவுளை சந்திக்கிறார். 40 நாட்கள் அவரும் அங்கே இருக்கிறார். இருந்து கடவுளோடு பேசுகிறார். பேசி என்ன பண்ணார்? 10 கட்டளை வாங்கிட்டு வந்தார் இல்லையா? 10 கட்டளை வாங்கிட்டு வந்தார். மக்களுக்கு தேவையானவர்களெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். அப்போ மலை என்பது கடவுளும் மனிதனும் சந்திக்கிற ஒரு இடம். பழைய இன்னொரு மலை இருக்குது. எலியா எங்க சந்திச்சார்? கார்மேல் மலை. எலியா இறைவாக்கினர் ஆண்டவரை சந்திக்கிற இடம் கார்மேல் மலை. புதிய பாட்டுக்கு வந்தால் இங்கே ஒரு 2 மலை இருக்குது. ஒன்று இன்றைய நற்செய்தியை நாம் பார்த்த தாபோர் மலை. தாபோர் மலை கொஞ்சம் ஒரு 600-700 ஃபீட் மேல அதிகமான மலை. இப்பெல்லாம் வண்டியெல்லாம் போகுது மேலே போகிறதுக்கு. அப்பெல்லாம் அப்படிலாம் இருக்காது இல்லை. பெரிய மலை. அந்த மலை உச்சியில் 3 சீடர்களோடு இயேசு போல் உருமாறுகிறார். அவர் முகம் பள்ளிச்சென்று மினுக்கிறது. அதான அவர் ஆடை வெள்ள வெளியேறி எந்த செலவை காரணம் வெளுக்க முடியாத அளவுக்கு ஆடை. அப்புறம் மோயிசனும் எலியாவும் தோன்றி உரையாடுகிறார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. மலை தனியாக போக வேண்டும். ஆனால் இயேசு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக 3 சீடர்களை கொண்டு வரார். அவங்க பேர் என்ன? யாக்கோபு, யோவான், பேதுரு. 3 சீடர்களை கொண்டு போகிறார். அங்கே போய் அவர்கள் முன் உருமாறுகிறார். அவர் முகம் பிரகாசிக்கிறது, ஆடைகள் வெண்மையாகிறது, வானத்திலிருந்து குரல் கேட்கிறது. மோயிசனும் எலியாவும் தோன்றி உரையாடுகிறார்கள். ஒரு உன்னதமான அனுபவம், மலை அனுபவம், கடவுளை சந்திக்கிற அனுபவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளை சந்திக்கிற அனுபவம். கடவுளை நாம் சந்திக்கிற போது நம்மை மறந்து விடுவோம். கடவுளை முன்னிறுத்துகிற போது நம்மை மறந்து. அதனால்தான் பேதுரு சொல்றாரு, தான் பேசுறது என்னன்னு தெரியாம உளறிட்டு இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்லுது, பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவர் சொல்றது என்னன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்கிறார். காரணம் அந்த அனுபவம். எல்லாரும் ஒரு ஷாக். ஒரு சாதாரண மனிதன் ஒரு கடவுளின் பிரதிநிதியாக, கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகிற நேரம். மலையிலே இயேசு சந்திக்கிறார். கடைசியாக எல்லாருக்கும் தெரிந்தது போன்று கல்வாரி மலை. அங்கே ஒரு அனுபவம் இருக்கிறது. அது மிக முக்கியமான அனுபவம். இந்த கல்வாரி மலைக்கும் தாபோர் மலைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது, நிறைய வேற்றுமை இருக்கிறது. எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்க. கல்வாரி மலையில நடக்கிறது, இயேசு சிலுவையில் தொங்குகிறார். அவருடைய முகம் காயப்பட்டு இருக்கிறது, உருகுலைந்து இருக்கிறது. தாபோர் மலையில் அவர் முகம் பிரகாசிக்கிறது. தாபோர் மலையில் முகம் பிரகாசிக்கிறது. இங்கே கல்வாரி மலையில் 2 கல்வர்கள் இருக்கிறார்கள், 2 திருடர்கள். இங்க யார் இருக்கிறது? எலியாவும் மோயிசனும். கல்வாரி மலையில் எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க, அப்படித்தானே? அங்க இயேசுநாதர் சிலுவை கல்லில் நின்றது மாதாவும் அருளப்புறம் 2 பேர் ஏமாந்து போய் நின்று இருக்கிறாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. பேதுரு சொல்றார், ஆண்டவரே நாம் இங்கே இருந்துக்கலாம், நாம் போவே வேணாம், நாம் இங்கே இருந்துக்கலாம். கீழே போனாலும் ஒரே பிரச்சனையாக்குது, எதுக்கு வம்பு, நாம் இங்கே இருந்துக்கலாம். இங்கே நான் கூடாரம் போறேன், எனக்கு கூடாரம் வேணாம், உனக்கு ஒரு கூடாரம் போடுறேன், மோயிசனுக்கு ஒரு கூடாரம் கொடுக்குறேன், எலியாசுக்கு ஒரு கூடாரம், எல்லாரும் இங்கே இருக்கலாம், இங்கே இருந்துக்கலாம், அங்கெல்லாம் போவே வேணாம். கீழே போனால் தான் பிரச்சனை. போனாலும் வேலை செய்யணும், சாப்பிடணும், தூங்கணும், இதெல்லாம் எதுக்கு வம்பு, வேலையை இருந்துக்கலாம், பிரகாசமா இருந்துக்கலாம். கல்வாரி மலை யாரும் இருக்க விரும்பவில்லை. கெத்செமனே தோட்டத்தில் ஒரு சீடர் போர்த்திருந்த போர்வையை விட்டு ஓடிட்டார். மார்க் நற்செய்தி சொல்லுகிறது, அப்படிதானே? போர்த்து கொண்டிருந்த போர்வே கூட விட்டுட்டு ஓடிட்டாங்க. போனா போதும், கை துண்டு வாங்க, துணியாக சொல்லுவாங்க, அப்படி ஓடிட்டாங்க. ஆனால் தாபோர் மலை அப்படி அல்ல. தாபோர் மலை எல்லாரும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தாபோர் மலையில் இயேசு தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். தன்னுடைய முகவரியை இந்த மண்ணுக்கு வெளிப்படுத்தினார். கல்வாரி மலையில் ஒவ்வொருவருக்கும் முகவரியை ஆண்டவர் கொடுத்தார், மீட்பை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு செய்திதான். நாம்
கல்வாரி மலையில் இயேசுவின் மீட்பை பெற்றுக்கொள்ள எந்த அளவுக்கு விரும்புகிறோமோ அதே நிலை தாபோர் மலையிலும் அவருடைய பிரசனத்தை காண வேண்டும், அவருக்கு செவி சாய்க்க வேண்டும். தாபோர் மலையில் கொடுக்கப்பட்ட ஒரே செய்தி இதுதான், இவருக்கு செவி சாயுங்கள். அந்த மிகப்பெரிய அனுபவத்தில் நீ இருக்கணும் அவசியம் கிடையாது. கீழே இறங்கி போய் இவருக்கு செவி சாயுங்கள். தாபோர் மலையின் பிரசனத்திலே நின்றுவிடக் கூடாது. அதுவல்ல நம்முடைய இடம். நமது இடம் கல்வாரி மலை. அங்கேதான் மீட்பை கொடுக்கிறார் கிறிஸ்து. தாபோர் மலையும் கல்வாரி மலையும் இயேசு இரண்டு கண்களாக பார்க்கிறார். ஒன்று மகிமை, இன்னொன்று சாவு. ஒன்று மாட்சியை வெளிப்படுத்தியது, இன்னொன்று உயிர்ப்பை வெளிப்படுத்தியது. ஒன்று கிறிஸ்துவின் பிரசனத்தை வெளிப்படுத்தியது, கிறிஸ்துவின் மீட்பை வெளிப்படுத்தியது. தாபோர் மலைக்கு செல்லுகிற ஒவ்வொருவரும் கல்வாரி மலைக்கு சென்றே ஆக வேண்டும். கல்வாரி மலை இல்லாமல் தாபோர் மலை இருக்க முடியாது. இதுதான் மிக முக்கியமானது. எனவே இந்த தவக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை, மாட்சியை சந்திக்க நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். திருப்பலியிலே, இந்த பலி பீடத்திலே இது ஒரு மலை அனுபவம். இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். இயேசுவை நாம் சந்திக்க போகிறோம். இந்த இயேசுவின் சந்திப்பு அவரது மாட்சியை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும், மீட்பை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த மீட்பிலே நாம் அவருக்கு செவி சாய்க்க வேண்டும். தவ நாட்களில் தவம், ஜபம், பிறரன்பு செயல்கள் வழியாக ஆண்டவருக்கு செவி சாய்ப்போம், அவரது மாட்சியில் பங்கு பெறுவோம். பவுலடிகளார் சொல்லுகிறார், அவரோடு இறந்தோமானால் அவரோடு உயிர்ப்போம். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டால்தான் அவரோடு உயிர் தெழ முடியும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பாடுகளிலும் அவரது உயிர்ப்பிலும் பங்கு பெற்று மனமாற்றத்திற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரது குரலுக்கு செவி சாய்ப்போம். ஆமென். என்று விசுவாசத்தை அறிக்கிறோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா இருக்கின்றார், தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமை இறைமகன் நமக்காய் மனித பாடுபட்டார் சேவையில்
இல்லம் தேடி இதோ திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கவும், அகவொளி பெற்று தூய்மையாக்கப்படவும், இயேசுவின் பிரசனத்தினால் நிரப்பப்படவும், தவ நாட்களில் இயேசுவின் பிரசனத்தை கண்டு அவருக்கு செவி சாய்த்து வாழவும் வரம் வேண்டி மன்றாடுவோம். என்றும் எம்மை வழிநடத்தும் இறைவா, உம் திருமகனின் அரசை உலகெங்கும் நிறுவ உழைத்து வரும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் ஆயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் இறை அனுபவத்தை பிறருடன் பகிர்ந்து இவ்வுலகை உருமாற்ற உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் பிறர் நல பணியில் ஈடுபடும் போது வருகின்ற துன்பங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு தமது உண்மையான சேவை மனப்பான்மையை வெளிப்படுத்தி மக்கள் மனங்களை வென்று பணியாற்ற வேண்டிய வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவை பின் செல்லும் மக்களாகிய நாங்கள் வாழ்வில் நேரிடும் துன்ப துயரங்கள், சோதனைகள் எமது லட்சிய வாழ்வை திசை மாற்றிடும் என்பதை உணர்ந்தவர்களாக மன உறுதியுடன் செயல்படவும், எம்மையே நாங்கள் சுய ஆய்வு செய்து எமது பழைய வாழ்விலிருந்து உருமாறி புது வாழ்வை பெற்றிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வளமான உமது திருவாழ்வுக்கு இட்டு செல்லும் இறைவா, எங்கள் குடும்பங்கள் பவுலடியார் கூற்றின்படி திருத்தூதர்களைப் போல் வாழ்ந்திடவும், விண்ணகமே எமது தாய்நாடு, அங்கிருந்து வரும் இறைமக்கள் இயேசுவிற்காக காத்திருக்கவும், மாட்சிமைக்குரிய அவரின் உடல் போன்று உருமாற்றம் பெற்றிடவும் வேண்டிய வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் திருமுன் ஒரே குடும்பமாக குழுமியுள்ள எம் பங்கு மக்கள் அனைவரும் தங்களின் அன்றாட வாழ்வில் உம் அன்பை பிரதிபலிக்கவும், பிறர் நலனின் அக்கறை கொண்டு உதவ முன்வரவும், ஒற்றுமை, சமாதானம், சமத்துவம் எனும் நற்புணர்வுகளை போற்றி வளர்க்கவும், அதனால் எம் பங்கு உம் அரியணையாக மாறிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் படைத்து நேசித்து வழிநடத்துகிற ஆண்டவரே, உமது அருளுக்காக, கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை உமது பாதம் தேடி வந்திருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தாவூர் மலையில் உமது பிரசனத்தை வெளிப்படுத்தினீர். உம்மை சந்தித்த சீடர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர். உம்மை சந்திக்க ஓடி வந்திருக்கிற பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உம்மை சந்திக்கவும், உம்மிடம் திரும்பி வரவும், உம்மையே எங்கள் வாழ்வாக்கிக் கொள்ளவும் அருள் தாரும். உமது வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, வாழ்க்கை மாற்றத்திலே நிலைத்து நிற்க அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் கொண்டோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவார் இறைவா, பலியாய் மாற்றிடுவார் தலைவா. எல்லாம் கொண்டோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவார் இறைவா, பலியாய் மாற்றிடுவார் தலைவா.
வளரும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மறுபுறம் நீ தந்ததோ. பாந்த சகோதரமே, என்னுடையது உங்களதுமான படி எல்லாம் தந்தையாகிறவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திருவை அனைத்து நாளுக்காகவும் உமது கையில் பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள்கள் எங்கள் பாவங்களை கழுவி போக்கு உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடுவதற்கு உன் மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் வாழுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். சட்டங்களும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாக உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர அருள் கூர்ந்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடும் திறம்படைத்த தூதரணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளவாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: நெய்வரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நின்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர்கள், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உனக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். என்னுடைய எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரும் நாங்கள் அறிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து விடுவித்தாரோடும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர். இவருக்கு செவி சாய்க்க, இவரது மாட்சியில் பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோம். முடியும். உன்னை நான் நன்றாக உயிரே என்றாது எங்கள் வாழ்வின் மன்னவா, எங்கள் வாழ்வின் மன்னவா, எங்கள் வாழ்வின் மன்னவா. உன்னை நான் நன்றாக உயிரே என்றாது எங்கள் வாழ்வின் மன்னவா, எங்கள் வாழ்வின் மன்னவா. சொல்லாத செயலாக எதிர்வான் நினைவாக சொல்லாத செயலாக எதிர்வான் துணையான நீ அல்லவா. எதனால பிரியாத உயிரோடு உயிராக உலகின்ற என் மன்னவா. எதனால பிரியாத உயிரோடு உயிராக உலகின்ற என் மன்னவா. உலகின்ற என் மன்னவா. ஒன்றாக உயிரேனே என்றாக என்னில் வாழும் மன்னவா. என்னில் வாழும் மன்னவா. என்னில் வாழும் மன்னவா. நீராகி மரவாளியார் மரசேர்க்கு என் மன்னவா. நீராகி மரவாளியார் மனம் சேர்க்கும் என் மன்னவா. என்னுடன் என்னும் மலர்வான மனமல்கு இளமென்ன
அல்லவா இவ்வாரத்தின் திருநாட்கள் மார்ச் மாதம் 16ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. மார்ச் மாதம் 17ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை புனித பேட்ரிக் ஆயர். மார்ச் மாதம் 18ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை எருசலேம் நகர் புனித சிறில் ஆயர் மறைவல்லுனர். மார்ச் மாதம் 19ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் பெருவிழா. மார்ச் மாதம் 20ஆம் தேதி வாரத்தின் வியாழன். மார்ச் மாதம் 21ஆம் தேதி வாரத்தின் வெள்ளி. மார்ச் மாதம் 22ஆம் தேதி வாரத்தின் சனி. மார்ச் மாதம் 23ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்று திருப்பலிக்கு தயார் செய்த வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்களுக்கு நன்றி. வருகின்ற வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு அன்பியம் திருப்பலி சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குடன் வாழ்ந்தவர்களே, யாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு நல்ல காரியம் நடைபெற வேண்டும் என்றால் ஒரு சில அவசகரியங்களை நாம் சகித்து கொள்ள தான் செய்ய வேண்டும். இருந்தாலும் இந்த மாதிரி ஏற்பாடுகளெல்லாம் செய்து கொடுத்த நமது ஊர் பெரியவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். முதலில் தவக்காலம். இந்த தவ நாட்களிலே தவத்திலும் ஜபத்திலும் பிற அன்பு செயல்களிலும் நாம் முழுமையாக ஈடுபடுத்து இந்த தவக்காலத்திலே ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். வெள்ளிக்கிழமை வழக்கம் போல சிலுவை பாதையும் திருப்பலியும் இங்கே நடைபெறும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் வேலைகள் முடிந்துவிட்டால் ஆலயத்துக்கு போகலாம். இல்லைனால் மறுபடியும் இங்கேதான் இது நடக்கும். இரண்டாவது
ஒரு சில அறிவிப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம தவக்கால சிறப்பு நிகழ்வுகள் அடங்கிய அந்த நோட்டீஸ். வருகிற புதன்கிழமை 19ஆம் தேதி சூசையப்பருடைய பெருவிழா திருவிழா, நமது இளம் குருமடத்தின் பெருவிழா. எனவே மாலை 6 மணிக்கு சரியாக ஆயர் அவர்களால் திருவிழா திருப்படி நடைபெறும். தொடர்ந்து நமது குருமட மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் அங்கே இருக்கும். எனவே முடிந்தவர்கள் கலந்து கொண்டு திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏறக்குறைய 5 மணிக்கு இங்கிருந்து ஆட்டோ வரும். எனவே முடிந்தவர்கள் அதிலே கலந்து கொள்ளுங்கள். வண்டி வைத்துக்கிறவங்க தனியாக வாங்க. உங்களுக்கு இரவு உணவு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திருவிழா திருப்பலியும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து இரவு விருந்தும் உங்களுக்கு அங்கே இருக்கும். தயவுசெய்து அனைவரும் கடகத்தூருக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆயர் வருகிற பொழுது எல்லோரும் இருந்தால் அங்கே நலமாக இருக்கும். இரண்டாவது தவக்காலத்திலே சிறப்பு நிகழ்வாக நாம் எடுத்திருக்கிற 2 நிகழ்வுகள். ஒன்று மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை தவக்கால சிறப்பு தியானம் கடகத்தூர் பங்கு ஆலயத்தில் நடைபெறும். அன்று இங்கே திருப்பலி இருக்காது. எனவே அனைவரும் அதிலே கலந்து கொண்டு நல்ல பாவ சமித்தனம் செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை 4 மணிக்கு சிறப்பு திருப்பலியோடு தவக்கால சிறப்பு தியானம் நடைபெறும். அன்றும் மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே அந்த நாளையும் குறித்து கொண்டு தயவு செய்து எல்லோரும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தவக்காலத்தின் இறுதி வாரம், 2வது வாரம், மாதத்தின் 2வது வாரம் எல்லாருக்கும் லீவும் இருக்கும். அன்று தவக்கால சிறப்பு திரு யாத்திரை நமது பங்கிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருடம் வழக்கமாக நாம் அதை செய்வதுதான். போன வருடம் வில்லியனூரில் இருக்கிற லுகுர்து அன்னை திருத்தலத்தை மையமாக வைத்து நாம் 14 ஆலயங்களும் 14 சிலுவை பாதைகளையும் செய்தோம். இந்த வருடம் சேத்துப்பட்டில் இருக்கிற லுகுர்து அன்னையின் திருத்தலத்தை மையமாக வைத்து சேத்துப்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் செங்கம் பகுதியில் இருக்கிற ஆலயங்களும், பிறகு நமது மறை மாவட்டத்தில் இருக்கிற ஜூபிலி திருத்தலங்களையும் மையப்படுத்தி சிலுவை பாதைகள் நடைபெறும். காலை 4 மணி அளவிலே இங்கிருந்து புறப்படும். மாலை இரவு 10-10:30 மணிக்கு வந்து சேருவதற்கு முடியும் என்று நினைக்கிறேன். அதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. நோட்டீஸ்லையும் அதில் பேரெல்லாம் போட்டிருக்கிறோம். பஸ்ஸு மற்றும் 3 வேளை உணவு மற்ற செலவுகள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து 700 ரூபாய், 700 rupees அதற்காக சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறது. விருப்பப்படுகிறவர்கள் உபதேசியாரிடம் அதற்கான பணத்தை கொடுத்து பெயரை பதிவு செய்து கொண்டு, கடைசி நேரத்தில் வந்து ஃபாதர் என்னையும் கூப்பிட்டுப்பாங்க, உங்களுக்கு கூப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. முன்னாடியே சொல்லிட்டோம். இன்னொரு 15 நாள் டைம் இருக்குது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே எல்லாரும் யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ அவர் எல்லாரும் அதற்கான தொகையை கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. ஏன்னா பஸ்ஸு ஏற்பாடு செய்ய வேண்டும், உணவுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. கடைசி நேரத்தில் வந்தால் இதெல்லாம் செய்ய முடியாது. அதனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியும். எனவே விருப்பப்படுகிறவர்கள் முன்னாடியே பெயரை கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாந்தவர்களே, இந்த வருடம் ஏறக்குறைய போன டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த குழுக்கள் சீட்டு வித்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மறை மாவட்டத்தின் பேராலய நிதிக்காக நமது அன்பிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் சீட்டெல்லாம் விற்று கொடுத்தாங்க. அதில் 2-3 பேர் கொஞ்சம் மொத்தமாக சீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு காசு கொடுத்தாங்க. நம்முடைய ஜான் ஜோசப், நிர்மலா அவங்க ஃபேமிலி, சகாயராஜ் ஆசிரியர் ஃபேமிலி எல்லாரும் கொடுத்து ஒரு புக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. மற்ற புக்கு நம்முடைய மான்ஃபோர்ட் மற்றும் அன்பிய தலைவர்கள் விற்று கொடுத்தார்கள். அது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குழுக்கள் நடந்தது. நம்ம பங்குக்கு 2 ப்ரைஸ் வந்தது. ஒன்று ஸ்கூலுக்கு ஒன்று, நம்ம பங்குக்கு ஒன்று. எங்கிட்ட ப்ரைஸ் வந்து சேரத்துக்கு பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் அப்புறம் கொடுக்க முடியல. அதனால் அந்த பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். இது ஒரே ஒருத்தருக்கு தான், லக்கி மேன் பீட்டர் ஜெய்சன்.
அவனுடைய சீட் நம்பர் 57-103. எல்லாரும் கைத்தட்டி பார்க்கலாம், அந்த பரிசை கொடுத்துருவோம். உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக அன்பியத்தை பொறுப்பாளர்கள் எல்லாரும் உதவி செய்திருக்கிறீர்கள். அந்த தொகை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக சென்றிருக்கிறது என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னொரு பரிசு ஸ்கூலுக்கு, நம்ம பாத்திமா மிடில் ஸ்கூலுக்கு, அந்த ஸ்கூலில் கொடுத்துருவோம். ஆண்டவர்களே, 2 செய்திகள் மட்டும். ஒன்று, ஏற்கனவே குடும்ப அட்டை எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருக்குது. யாராவது குடும்ப அட்டை ஒன்று வரலன்னா தயவுசெய்து எங்கிட்ட வாங்கி கொள்ளுங்கள். அந்த குடும்ப கார்டு என்பது மிக முக்கியமானது. அடுத்து நாளைக்கு ஞானஸ்தானம், கல்யாணம், காரியத்துக்கெல்லாம் தேவைப்படும். யாருக்காவது வரவில்லை என்றால் பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கான தொகை 1500 ரூபாய் கொடுப்பதாக பல பேர் சொன்னாங்க. ஏறக்குறைய 75% காசு வந்துடுச்சு. ஒன்று யார் யார் கொடுக்கலன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால நான் யார் பேர் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அன்பிய திருப்பலிகள் இருக்கிறது இந்த மாதம். அன்பிய திருப்பலிகள் வருவது அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக லிஸ்ட்டு கொடுக்கப்படும். அந்த தொகையை மட்டும் தயவுசெய்து கொடுத்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லாமல் ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு 50 ரூபானா கூட 3 மாதம் 150 ரூபா நீங்கள் சந்தா கட்ட வேண்டியிருக்கு. எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு 600 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய் கட்டுறதுக்கு பதில் காசு கையில் இருக்கிறபோது 50 ரூபாய், 100 ரூபாய் அன்பிய பொறுப்பாளர்களிடம் ஒவ்வொரு அன்பியத்துக்கும் ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்குறேன். அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு சீட்டு வாங்கிக்கங்க. அவங்க கூட்டத்துக்கு வருகிற பொழுது என்னிடம் கொடுப்பார்கள். அது நோட்டில் ரிஜிஸ்டர் ஆகும். நான் அதுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் போட்டுக்கிறேன், அதில் என்ட்ரி ஆகும். அதனால் காசு கையில் இருக்கிற பொழுது முடிந்தவர்கள் அன்பிய பொறுப்பாளர்களிடம் கொடுத்து சதி பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லைன்னா அப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை வருகிற என்னிடமோ மான்ஃபோர்ட் இருக்காரு, எல்லாருக்கிட்டையும் எல்லா அன்பிய பொறுப்பாளர்களையும் கொடுத்துருக்குறேன். எல்லார்ட்டையும் ஒரு சீட் இருக்குது, ஒரு புக் இருக்குது. நீங்கள் ரசீதியை வாங்கி கொண்டால் அது வசதியாக இருக்கும். மற்ற செலவுகளுக்கு ஈடுகட்டுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிய திருப்பலிகள் எப்போது இருக்கிறது என்று லிஸ்டில் இருக்குது. போன வாரம் ஒரு திருப்பலி நடந்திருக்க வேண்டும், லுகுந்தன்னை திருப்பலி. தவிர்க்கப்படாத காரணங்களால் அவர்கள் கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறார்கள். அந்த டேட்டு மட்டும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறோம். மற்ற அன்பிய திருப்பலிகள் குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெற வேண்டும். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து அதுக்கு ஒத்துழைத்து நீங்கள் அதுக்கான நேரத்தையும் இடத்தையும் தேர்வு செய்து எங்களிடம் சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே பல பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அளவில் டிஎன்பிசி பிஷப்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து தமிழக கத்தோலிக்கர்களை பற்றிய ஒரு சென்சஸ் எடுக்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா பங்குலையும் நடக்கிறது, எல்லா டைசஸ்லையும் நடக்குது, தமிழ்நாடு லெவலில் நடக்குது. நம்ம பங்குலையும் அது நடக்க வேண்டும். இந்த மாதத்துக்குள்ளே அது முடிக்க வேண்டும், அல்லது அடுத்த மாதத்துக்குள்ளே. அது எல்லாரும் செய்ய முடியாது. கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த சாஃப்ட்வேரில் தான் அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் அது அங்கே நேராக போயிடும். அதுக்காக தயாரிப்புகள் நடந்தது. குருக்களிடம் ஒரு நாள் தயாரிப்புகள், அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்தது. அப்புறம் ஒவ்வொரு பங்குலேருந்து 2 பேர் 3 பேர் செலக்ட் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பங்குலேருந்து 2 பேர் போயிருக்கிறாங்க. அக்ஸிலியாவும் நம்ம கடகூத்துலேருந்து ஒரு 2 பேர் அனுப்பிவிட்டோம். அவங்க போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. 19ஆம் தேதிக்கு நாங்கள் கொஞ்சம் பிஸி. அதனால் 19ஆம் தேதிக்கு பின்னாடி உதவி பங்கு தந்தை, அப்புறம் அன்பிய பொறுப்பாளர்கள் யாராவது ஒருவர் கூட சென்சஸ் எடுக்கிற நபர், அவர் 3 பேரும் உங்கள் இல்லத்துக்கு வருவார்கள். அவர்கள் கேட்குற கேள்விக்கு சும்மா பேர் ஊர் தான், பெரிய லிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் இருக்கிற கேள்விகளுக்கு ஆம் இல்லை என்று பதில் சொன்னீங்கன்னா அவங்க டிக் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. அதனால் அதற்கு நீங்கள் ஒத்துழைங்க. ஏன்னா திடீர்னு வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க யாரும் நினச்சிக்காதீங்க. இது நாம் எடுக்கலை, தமிழ்நாடு லெவலில் எல்லா பங்குகளிலிருந்தும் இது தமிழ்நாடு அளவில் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் செய்கிற வேலை அது. அதற்காக நாம் ஒத்துழைக்க வேண்டும். எனவே கூட உதவி பங்கு தந்தையை நேரம் கிடைக்கும் போது வருவார். அன்பிய பொறுப்பாளர்கள் ஒருத்தர் கூட இருப்பாங்க. நீங்கள் அதற்கு ஒரு டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே அங்கே டிக் பண்ணி அவங்க மேலே அனுப்பிடுவாங்க. எனவே அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக மிக முக்கியமானது, நமது ஆலயத்தின் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய இது 2 வருட கனவு, 2 வருட முயற்சி. அது தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போது தான் அதற்கு நேரம் வந்திருக்கிறது.
கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக 15 நாட்கள் முன்பாக பங்கு இருக்கிற பெரியவர்கள் ஒரு 4-5 பேரோடு நான் மறை மாவட்டத்து பொருளாளரை சந்தித்தோம். அவரை சந்தித்து அவர்கிட்ட ஏதாச்சும் உதவி கேட்கலாம் என்று போனோம். அவர் கொஞ்சம் பொருள் கொடுத்ததாக சொன்னார்கள், கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார்கள். பிறகு ஆயரிடம் அதற்கான அனுமதி பெற்றிருக்கிறோம். எனவே நமது ஊர் கவுண்டர் மற்றும் அந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள், பங்கு பெறவில் இருக்கிற நபர்கள் எல்லோரும் சேர்ந்து இதற்கான திட்டம் தீட்டினார்கள். ஏறக்குறைய ஓடு மற்றும் சிமெண்ட்டு மற்ற அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு 85,000 ரூபாய் தொகையிலே மறை மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை வைத்து வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய மேலே கூரையெல்லாம் முடிந்து விட்டது. திடீர்னு எலக்ட்ரிக்கல் எல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் வேலை நடந்து கொண்டு, அதனால தான் இன்றைக்கி அங்கே போக முடியல. இன்றைக்கி அங்கே போய் இருக்கலாம். எலக்ட்ரிக்கல் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இதற்கு இடையில் போன வாரம் ஒரு மீட்டிங் போட்டோம், வேலை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்போது ஆரம்பிக்கிறது என்று. அப்போது 2-3 பேர் சொன்னாங்க, ஃபார் வேலை செய்கிறோம், ஃப்ளோரிங் போட்டலாம் அப்படின்னாங்க, அப்புறம் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், வேலை செய்கிறது ரொம்ப நல்லது தான். கோயில் நம்ம வீடை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ, நீட்டாக வைத்துக் கொள்வோமோ, அப்படி கோயிலையும் நீட்டாக சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக மிக கடமை. ஆனால் இதற்கு பொருள் உதவிகள் வேண்டும், காசு வேணும். வெறுங்கையில் முலம் போட முடியாது. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அது ஒரு 2 லட்ச ரூபாய் பக்கம் ஆகும் என்று சொன்னார்கள். அப்புறம் ஃப்ளோரிங் கொஞ்சம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஊர் பொது பெரியவர்கள் மற்றும் அந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்களின் அறிவுரைப்படி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு, யாராவது உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து நீங்கள் உதவி செய்யலாம். முடிந்த வரை மே மாதம் 24 திருநாள் வருகிறது. அதற்குள்ளாக அந்த கோவிலை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் புது பொலிவோடு அதை செய்வதற்கு முயற்சிகள் செய்யலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள், பொருள் உதவி கொடுங்கள். எல்லாரும் சேர்ந்து செய்வது தான். ஊரில் கவுண்டரோ இல்லை பெரியவர்களோ இல்லை நானோ செய்வதல்ல. யாரும் ஒருவரும் இதை செய்ய முடியாது. எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கு செய்யணும். எனவே நீங்கள் இதை எங்களுக்கு சொல்லலை, எங்களுக்கு தெரியாது என்று பிறகு உங்களுக்கு செய்து வரக்கூடாது. அதுக்காக தெளிவாக சொல்லி இதெல்லாம் சொல்ல மாட்டேன், என்ன சொல்ல வேண்டியது இருக்குதா, அவ்வளோதானே. மறுபடியெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த பெயிண்ட் அடிக்கிறதும் ஃப்ளோரிங் போடுறதும் மற்ற ஏதாவது வேலைகள், சின்ன சின்ன வேலைகள், நற்கண்ணை பெட்டியெல்லாம் கொஞ்சம் மாற்றலான்னு பார்க்குறோம். நற்கண்ணை பெட்டி மாற்றுவதற்கு இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறோம். அடுத்த வாரத்தில் இதுதான் இப்போது இருக்கிற நிலைமை. மேலே கூரையும் மற்ற வேலைகளும் முடிந்த பிறகு திருப்பலி அங்கேயே ஆரம்பித்துக் கொள்வோம். பிறகு ஈஸ்டர் முடிந்த பிற்பாடு மற்ற வேலைகளை செய்து கொள்ளலாம் என்றுதான் போன வாரம் தீர்மானிக்கப்பட்டது. வேறு ஏதாவது செய்திகள் இருந்தால் பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். வேற என்ன சொல்லணுமாப்பா? ஓகேவா? எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில் ஆசையால் புனிதப்படுத்தி உம்முடைய திருமகை நற்செய்தியை கடைபிடிக்க செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தம்மில் வெளிப்படுத்தி அந்த மாற்று மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை மகிழ்வோடு வந்தடையவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, உங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோரை புனிதப்படுத்தி உதாசியால் புனிதப்படுத்தியருளும். ஒரே திருமகனின் நற்செய்தியை கடைபிடித்து அவருக்கு செவிசாய்த்து அருள் தாரும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய மாட்சியில் என்றும் இவர்கள் ஆர்வம் கொள்வார்களாக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவி
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்படி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருத்தந்தையின் கருத்துக்காகவும் ஆயரின் கருத்துக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்காக வேண்டி ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் மாசற்ற திரு இருதயமே, சூசேப்பரே, குழந்தை இயேசுவே, புனித அந்தோனியாரே, புனித ஆரோக்கிய அன்னையே, புனித அடைக்கல அன்னையே, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.